குளிர் நேரங்கள் எப்போ பார்த்தாலும் இவன் வேலைக்கு போறான். எங்களுக்கு வருத்தம் பண்ணி நாங்கள் வீட்டில் நின்றா முதலாளி எங்களை திட்டுறாரு. அவன் ஒரு உதாரணமா காட்டுறாங்க. இவனுக்கு இன்றைக்கு இந்த குளிருக்கு இவனை நிற்க வச்சு இவனுக்கு ஏதாவது ஒரு வருத்தம் வந்து இவன் நாளைக்கு வேலைக்கு போகக்கூடாது. அப்படியானதான் எங்களுக்கு அங்கே மரியாதை இருக்கு. நாங்கள் குளிர் நேரங்களில் வீடுகளுக்கு எப்படி படுத்து கிடக்க இவன் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போய் முதலாளிகிட்ட நல்ல பேர் எடுத்து போனஸ் இல்லை வாங்குறான். இப்போ வேலை விட்டு வர நான் செய்கிறேன் பாரு ஒரு புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிற. இப்ப என்ன இதுக்குள்ள புதிய இடத்துல மாதிரி எடுத்து போடுற பேக்ல என்ன வச்சிருக்க? டேய் காட்ரா இன்னைக்கு வேலைக்கும் வேறையில அந்த பக்கம் இந்த பனிக்குள்ள என்ன செய்து நிக்கிறேன். அதெல்லாம் சொன்னா அப்புறம் நீங்களும் இதை செய்ய ஒழிக்கிட்டீங்க. நாங்களும் இந்த பனிக்குள்ள வேலையில வரோம். விஷயத்த என்ன என்ன நீ இப்ப கேட்டாலும் சொல்றேன் சரிதானே. ஆனா இந்த விஷயம் எனக்கு உனக்கும் தான் இருக்கணும். வேற சொல்றேன் அப்படி என்னடா சிதம்பர ரகசியம் கிடையாது. என்னடா பழங்கள் வாங்கிட்டு வாரியே மடக்கரை காய்ச்சி கொண்டு இருக்கு. இதுல நின்றாடா மணித்தியாண்டுக்கு ஒரு பழம் வந்து விழுந்து கொண்டு இருக்கு. அதான் எடுத்து போட்டு இந்த மரத்துலயோ இப்படி வானத்துல எப்படி சினிமா கொட்டைக்க மாட்டான். வானத்துல இப்படி வந்து வந்து விழும் ஒவ்வொரு பழங்கள். நீ என்ன பழம் நினைக்கிறியோ அது வந்து விழும். என்னடா இது மலையில மீன் வந்து விழுந்ததை அங்கால திரும்பி ஒரு பழத்தை நீனா அதை பார்த்து நீனா அங்கால திரும்பி பார்த்து நீனா இப்ப ஒரு பழத்தை விழுதான்னு பார்ப்போம். இப்ப நீ சின்ன ஒரு நினைச்ச இங்க பார் இங்க பார் சரிதானே. உண்மையா ஒரு அதிசயம் தான் போல. நீ நம்பாட்டி இதை தொட்டுப்ப. பிளாஸ்டிக் பழம் ஒரிஜினல் தானே. நாங்க என்ன குளிருக்கு நிக்கிற விசார இந்த பழம் பொருட்கள் வந்தா எனக்கு காய்ச்சல் வந்து நேற்று வேலைக்கும் வரையில அப்படின்னு நான் சின்ன வயசுல பழம் பொருட்கள் விளையாடி இருக்கிறோம். உண்மையாவே நீ பழங்கள் பொறுக்கி நிக்கிறேடா. சரி இங்க எனக்கு போதும். எனக்கு இந்த பேக் ஃபுல்லா 3 கிலோ வந்துட்டு போதும். காட்டு கணக்கு வச்சிருக்கு. உண்மையா கணக்கு விழுந்துருக்கு. இப்படா எனக்கு ஒரு சிலோன் மாம்பழம் 2 கிடைச்சது. இந்த இதை நீ வச்சிரு சரிதானே. நான் போச்சு வரேன். நீ 2 பொறுக்கி எடுத்துட்டு மெதுவா வா. இதுல வேற இடங்கள்ல இதெல்லாம் விழுது. இதுல விழும் மச்சான். ஆனா நீ கிட்டத்தட்ட 2 மணி மேல இப்படி நிக்கணும். அப்பதான் உனக்கு விழும். ஒவ்வொரு மூலையா பார்த்து ஒவ்வொரு பழத்தை வச்சு அதுக்கு கீழே விழும். டக்குன்னு எடுத்து பேக்கில் போடும். சரி நான் பாருண்ணா பேக்கு கொண்டு வந்துட்டு பரவாயில்ல. இதுக்குள்ள வைப்போங்க கடவுளை. ஒரு அன்னாசி பழம் ஒன்று விழுத்து பார்ப்போம் கடவுளை. ஆப்பிள் பழம் உண்டு ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ. எங்கடாப்பா மாம்பழம் ஒன்று கிடைச்சிட்டு ஆரஞ்சு பழம் ஒன்று கிடைச்சிட்டு எவ்வளவு நேரம்டா பனிக்கிறது இந்த குளிர்ல. ஐயோ இந்த எப்படி வேறு வீட்டை போய் தேர்றன்னு பார்ப்போம். இவருக்கு எப்படி இல்லையே காய்ச்சல் வரும். ஓ என்ன மனுஷன்டாப்பா சம்பாதிக்கிறாங்க. ஓசியில கிடைக்குதுன்னா பனிக்க நிற்கிறாங்க 2-3 மணிக்கு. சரி நாங்க வந்த வேலை முடிஞ்சுது போவோம்.